இந்த பெண் குழந்தைகளை நம்ம எப்படிடா பாதுகாக்க போறோம்னு பயமா இருக்குது. எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாராம்மா 12 அரசியல் இதெல்லாம் மாற்ற முடியலையான. நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது யாரையும் குத்த சொல்லாதீங்க, எல்லாரும் ஆசைப்பட்டு தலை குனியணும். ஆனா காசு பணம் இல்லாம ஏழைகளா இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும் தன்னோட பெண் குழந்தை எப்படி பாதுகாப்பா வளர்க்கணும் பயமா இருக்குது. முதல்ல எங்க மதுரையில வந்து பெண் குழந்தைய பெற்றா அந்த குழந்தைய கட்டி கொடுக்கணும், நகை போடணும், அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்படின்றனால தான் பெண் குழந்தைய வேணான்னு சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் இந்த பெண் குழந்தைகளை நம்ம எப்படிடா பாதுகாக்க போகிறோன்னு பயமாக இருக்குது. அசிங்கமா இல்லையா? அரசியல்வாதிகளுக்கு இது அசிங்கமா இல்லையா? இது வச்சு அரசியல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை? எதிர்கட்சி தலைவர் கேட்குறாராம்மா 12 அரசியல் இதெல்லாம் மாற்ற முடியலையான. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீமானு யோசிக்கிறோம்மா, என்ன பண்ணுறது அரசியல்? நீங்களும் அரசியல்வாதி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் இந்த தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏடிஎம்கே போராடுதாம்மா, ஆட்சியை மாற்ற முடியுது, காட்சியை மாற்ற முடியல. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களே, இதுக்கு பேர் ஆட்சியா? யாரையும் குத்த சொல்லாதீங்க, எல்லாரும் ஆசைப்பட்டு தலை குனியணும். நீங்களாம் வீரமாக பேசிட்டு இருப்பீங்க, ஏன்னா அவங்கள்ட்ட காசு பணம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் யாரும் அண்ட முடியாது. ஆனால் காசு பணம் இல்லாமல் ஏழைகளாக இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும் தன்னோட பெண் குழந்தை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் பயமாக இருக்குது. இன்னைக்கு படிக்க வைக்கணுமோ சொத்து சேர்த்து வைக்கணும்னு எதுவுமே இல்லை. எப்படி பாதுகாப்பாக வளர்க்க போகிறோமோன்னு ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்றவங்க பெற்ற தாய் மனசில் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? உங்கள் சட்டம் ஒழுங்க உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கு தான் சொல்லிக்கிறேன், விஜயனை இதை உங்களால் மாற்ற முடிஞ்சா மாற்றுங்க. இல்லையா அது தப்பு செஞ்ச 2 இதையும் பெண் குழந்தைகளை பெற்றவங்க தாய்மார்கள் கையில் கொடுத்துருங்க. நாங்கள் அவங்களுக்கு சரியான பாடம் கற்று தரோம். அந்த பாடத்தினாலே அதுவும் இனிமேல் தமிழ்நாடு திருந்தட்டும். நான் தான் பார்வை இல்லாத பாவையாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ குட்ட உணர்ச்சி இப்போ இல்லை. இது தமிழ்நாடே அப்படி தான் இருக்குது, பார்வை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு. எங்கள் கையில் கொடுங்க, அதை 2 பேர்த்தை எங்கள் கையில் கொடுங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் எந்த பெண் குழந்தைகளையும் தொடுறதுக்கு ஒரு ஆணுக்கு துணிச்சல் வரவே கூடாது. அவை துணிச்சல் என்னன்றது நாங்கள் துண்டா எரியணும்னு வெட்டி எங்கள் கையில் கொடுங்க. இல்லையா நீங்கள் ஜெயிச்சதுக்கு ஒரு நாள் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு இதுக்கு சரியான முடிவெடுங்க.